வந்த வழிகளை பின்னோக்கி பார்த்தால் இந்த நாள் வரை நடத்திய நாதா. வந்த வழிகளை பின்னோக்கி பார்த்தால் இந்த நாள் வரை நடத்திய நாதா. நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை, தாழ்வில் என்னை நினைத்தவரே. நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை, தாழ்வில் என்னை நினைத்தவரே. வெகு தூரம் முன்னேறி செல்ல பலன் தந்து நடத்தினீரே. வெகு தூரம் முன்னேறி செல்ல பலன் தந்து நடத்தினீரே. தளர்ந்து நான் நின்ற போதெல்லாம் உந்தன் கரத்தால் தாங்கினீரே. தளர்ந்து நான் நின்ற போதெல்லாம் உந்தன் கரத்தால் தாங்கினீரே. வந்த வழிகளை பின்னோக்கி பார்த்தால் இந்த நாள் வரை நடத்திய நாதா. நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை, தாழ்வில் என்னை நினைத்தவரே. மனவேதனை என்னில் நீர் கண்டு மனதறிந்து தயை காட்டினே. மனவேதனை என்னில் நீர் கண்டு மனதறிந்து தயை காட்டினே. இருள் சூழ்ந்த பாதைகளெல்லாம் அருள் ஒளியாய் முன் சென்றீரே. இருள் சூழ்ந்த பாதையிலெல்லாம் அருள் ஒளியாய் முன் சென்றீரே. வந்த வழிகளை பின்னோக்கி பார்த்தால் இந்த நாள் வரை நடத்திய நாதா. நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை, தாழ்வில் என்னை நினைத்தவரே. கண் கலங்கிய நேரத்தில் எல்லாம் சிந்திப்பேனும் காருண்யத்தை. கண் கலங்கின நேரத்தில் எல்லாம் சிந்திப்பேனும் காருண்யத்தை. எந்த ஜீவிய நிமிஷங்களெல்லாம் உந்தன் வாக்குகள் ஆறுதலே. எந்தன் ஜீவிய நிமிஷங்களெல்லாம் உந்தன் வாக்குகள் ஆறுதலே. வந்த வழிகளை பின்னோக்கி பார்த்தால் இந்த நாள் வரை நடத்திய நாதா.
நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை, தாழ்வில் என்னை நினைத்தவரே. நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை, தாழ்வில் என்னை நினைத்தவரே. ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிற அன்பின் தகப்பனே, உண்மை துதிக்கிறேன், நம்ம சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும்ப்பா அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக சமத்து நோக்கி பார்க்கிறேன். நீர் என்னை மறைத்து உங்களுடைய வார்த்தையிலாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீங்கள் பேசுங்கள், நாங்கள் கேட்கிறோமப்பா. ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்த தேவன் அற்புதமாக அதிசயமாகும் அடிமையின் வாழ்க்கையிலே ஆண்டவரே இன்னொரு ஆண்டை நீ கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே விசேஷமாக இந்த செய்தியாந்து பல பிரயோஜனமாக இருக்க நீ கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. என்னுடைய ஆயுசு நாட்களிலே ஆண்டவர் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்துருக்கிறார். 71 வயது முடிந்து 72 வயதுக்குள்ளே நான் என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். இந்த பாடின பாடலில் வந்து எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம்தான். என்னெல்லாம் நடந்து பின்னோக்கி பார்த்தால் அவருடைய வழி நடத்தல் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். எல்லாவற்றையும் கேட்டதெல்லாம் கிடைத்தது என்று கிடையாது. நான் எப்போது ஜெபித்தாலும் ஆண்டவர் கொஞ்சம் டிலேயாக தான் கொடுப்பார். பல பிரச்சனைகள் எல்லாம் வரும். எல்லா காலகட்டங்களிலேயும் ஆண்டவர் கூடவே இருந்து என்னை நடத்தி வந்திருக்கிறார். மனிதர்களுடைய ஒத்தாசையில் மற்ற போனால் கூட அவர் கூடவே அப்படி ஒரு சூழல் வரும்போது தான் நம்ம இன்னும் அவருடன் இருக்கக்கூடிய ஒரு, என்னை பொறுத்த மட்டும் அப்படி தான் என்னுடைய அனுபவம். எந்த நேரத்திலெல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டோடு நமக்கு நெருங்கிய ஒரு உறவு இருப்பது போல தெரியும். அடிக்கடி அவரோட ரொம்ப நம்ம நேரே அவர் நம்மோடு பேசுவது போல் நமக்கு தோன்றும். அப்படிப்பட்ட பல காரியங்களிலே நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து வந்திருக்கிறேன். கடந்த வருடமும் பார்த்தால் ஏப்ரல் மாதத்திலே நடந்த காரியம், என்னுடைய இடது லெஃப்ட் கிட்னியிலே ஸ்டோன் இருந்து ஒரு நாள் திடீரென்று நைட்டில் ஒரு 11 மணிக்கு பிறகு யூரினுக்கு போயெல்லாம் பிளட்டே போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அது எனக்கு யூரினா அல்லது யூட்ரஸ் இந்த ப்ளீடிங்காக எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஃப்ராங்காக ப்ளீடிங் ஆகிக்கொண்டே இருக்கிறது. மனதுக்கு ஒரு பயம்தான் பார்த்த உடனே. ஆனாலும் கர்த்தர் பெரியவர், எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடி அவர் எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே இருந்தது. இரவு நேரத்தில் பிள்ளையிடம் சொல்லி அவர்களும் அப்செட் ஆகிவிடக்கூடாது என்று சொல்லி, என்னென்றால் தகப்பன் இப்பொழுது இழந்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது ஹாஸ்பிட்டலையும் இவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஏதாவது வந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்ம நிலைமைக்கு மேலும் சோதிக்க மாட்டார் என்ற ஒரு தைரியம் மனதில் இருந்தது. காலையிலே தான் நான் சொன்னேன் பிள்ளைகளிடம் இப்படியாக இருந்தது. எனக்கு ஒரு பயம் என்னென்னு சொன்னால், டாக்டராக இருக்கின்ற காரணத்தால் பீரியட்லாம் நின்ற மெனோபாஸ் ஆன பிறகு ப்ளீடிங் அப்படி ஒரு ஹெவியாக வந்தால், யூட்ரஸில் ஏதாவது கேன்சர் அந்த மாதிரி இருந்தாலும் இப்படி வரும். நமக்கு எல்லாம் அதெல்லாம் அந்த டாக்டராக இருக்கணும் இப்படிப்பட்ட பல சிந்தனைகள் வந்தது. ஆனாலும் கூட எனக்கு பயம் வரவில்லை. உடனே எழும்பி பிள்ளைகளை எழுப்பி இப்படி வருகிறதுன்னு சொல்லி எத்தனை தடவை போனேன்னா, நைட்டில் 2-3 தடவை போன நேரத்தில் எல்லாம் ஃப்ராங்க் பிளட்டாக இருந்தது. அது பிங்க் கலர், அவ்வளோ ஒரு பிரைட் ரெட்டாகவே வந்தது. காலையில் எழும்பி பிள்ளையிடம் சொன்ன உடனே அவர்கள் ரொம்ப அப்செட்டாக இருந்தாலும் உடனே போய் ஸ்கேன்லாம் பார்த்து, ஸ்கேனில் பார்த்ததுலே யூட்ரஸில் ஒன்று இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. டாக்டர் சொல்லிவிட்டார், ஸ்கேன் டாக்டர். பிறகு லெஃப்ட் கிட்னியில் ஒரு ஸ்டோன் இருப்பதோ தெரிகிறது என்று சொன்ன உடனே அப்புறம் சிடி ஸ்கேன்லாம் பண்ணும்போது, அப்பொழுது குட் ஃப்ரைடே அன்றைக்கி பெரிய வெள்ளிக்கிழமை அன்று தான் சிடி ஸ்கேன் எனக்கு எடுத்தார்கள். அப்பொழுது சிடி ஸ்கேன் மிஷினோட தான் படுத்துக்கொண்டே ஆண்டவருடன் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் ஆலயத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் இங்கே இருக்க, இருந்தாலும் பரவாயில்லை, நீர் என்னோடு கூட இருந்தால் போதும். ஆலயத்தில் போனால் மட்டும்தான் நீர் இருப்பதுன்னு கிடையாது. நீர் எங்கேயும் உங்கள் பிள்ளைகளோடு கூடவே இருக்கின்ற ஒருவர் என்று சொல்லி அங்கே படுத்துக்கொண்டு என்னை ஜெபித்து கொண்டே இருந்தால் அது முடிந்தது. அதற்கு பிறகு லித்தோட்ரிப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கல் எடுக்கக்கூடிய ஒரு ரிமூவல் அந்த ப்ரொசீஜரை பண்ணினார். அது ஒரு ஒன் வீக்கு பிறகு அதை பண்ணினார்கள். அப்பொழுது ஆரம்பத்திலே ரொம்ப பெயின் தெரியவில்லை. போக போக அது கொஞ்சம் பெரிய ஸ்டோன் என்ற காரணத்தினால் அது போக போக கொஞ்சம் ரொம்ப சிவியராக இருந்தது. அப்போதும் அதில் படுத்துக்கொண்டே நான் நினைத்தது காரியம், ஆண்டவரே, நீ எவ்வளோ தூரம் பாடு மரணங்களாக அனுபவித்திருக்கிற எங்களுக்காக, எந்த ஒரு பாவமும் செய்யாத நீர் எவ்வளோ தூரம் எங்கேயாவது இந்த அளவுக்கு இந்த சிறிய பெயினை என்னால் தாங்கிக்கொள்ள முடியவில்லையே. ஆனால் கைகளிலும் கால்களிலும் ஆணைகளில் அடித்தாளர்களே, எப்படி உமக்கு அந்த வலி இருந்திருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்திலேயும் அவரை நினைத்து தான் நான் ஜெபித்தேன். பிறகு எல்லாம் சரியாகிவிட்டது. இப்படி பல 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 திடீர்னு ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டலில் நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. திடீர்னு ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணாது, திடீர்னு இந்த மோட்டர் ஒர்க் பண்ணாது, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அது பழகி போனது. இப்பொழுது என்னென்றால் ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான்
எல்லாவற்றையும் செய்ய முடிந்தது. என்னால் எப்பொழுதுமே வாழ்க்கையானது சந்தோஷமாகவே இருக்காது. அந்த சந்தோஷத்திலே போய்கொண்டு தான் அதில் ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு சாமிங்காக இருக்கிறார். நம்ம கஷ்டங்கள் பாடல்கள் வரும்போது தான் நமக்கு தெரியும் மற்றவருடைய கஷ்டங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்முடைய அனுபவத்தை எடுத்து சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். எனவே ஆண்டவர் என்னை இத்தனை ஆண்டுகள் சிறு வயதிலிருந்தே எனக்கு பெரிய ஆலயத்திற்கு சென்று எனக்கு யாரும் சத்தியத்தை போதிக்கவில்லை. ஆனால் சண்டே ஸ்கூலில் எங்கேயாவது ஒழித்து போகிறது, அப்பா ஒரு ஹிந்து, அதனால் எங்களை அதிகமாக சர்ச்சுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஊரில் சின்ன ஊரில் வெக்கேஷன் டைமில் வரக்கூடிய அந்த விபிஎஸ்க்கெலாம் போகும்போது அந்த நேரத்திலே அவர் சொல்லிக் கொடுத்த காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசப்பாட்ட எதை கேட்டாலும் கொடுப்பார் என்று அது சிறு வயதிலிருந்தே மனதில் ஆழமாக பகிர்ந்து விட்டது. அந்த ஒரு காரணத்தினால் அப்பொழுது இருந்தே ஆண்டவரிடம் சொல்லும்போது அவரிடம் போகும்போது அவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்று அந்த சிறு வயதிலிருந்து அந்த ஒரு விசுவாசத்திலே நான் வளர்ந்து வந்த காரணத்தினால இன்றைக்கும் எந்த பிரச்சனைகள் பாடுகள் வந்தால் கடந்த 4 ஆண்டுகளாக நான் பல சோதனைகளை வேதனை கடந்து கொண்டு செல்கிறேன். ஆனாலும் நிற்கிறேன் என்றால் அவருடைய பெரிய ஒரு கிருபை, நிர்மலமாக இருப்பது அவருடைய கிருபை என்பதை என்னோட வாழ்க்கையில் ருசி பார்த்திருக்கேன். எனவே இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இந்த சாட்சி சொல்வதற்காக தான் அந்த பாடலின் பாடினேன். வேதாகமத்திலே நாம் சத்தியத்துக்குள்ளே கடந்து செல்வோம். வேதாகமத்திலே பிடித்த பெண்களில் எனக்கு யாருன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாள். அவருடைய விசேஷித்த குணங்கள் அநேகமாக இருக்குது. பெண்களிடம் சாதாரணமாக இருக்கிற குணங்கள் எதுவுமே அவரிடம் கிடையாது. அந்த அளவுக்கு அவரோட ஒரு பொறுமை, ஒரு தாழ்மை, எதை எடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக டென்ஷன் ஆகாமல் அந்த ஒரு சார்ந்த குணமுடைய ஒரு பெண் தான். அவள் எதை சொன்னாலும் எந்த காரியமாக இருந்தாலும் இதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டு இருக்கிற ஒரு பெண். அந்த நாளிலே அதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். செய்தியின் தலைப்பு மரியாள் தன் இருதயத்தில் எல்லாவற்றையும் ஆழ்ந்து சிந்தித்தாள். மேரி பாண்டட் எவ்ரிதிங் இன் ஹார்ட். பார்த்தோம்னு சொன்னால் லூக்கால் சுவிசேஷத்திலே தான் அதை பார்க்க முடிகிறது. 3 இடத்திலே அவள் சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். முதலில் வருவது லூக்கால் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். மரியாளை யோசிப்புக்கு பெற்றோர்களும் பண்ணியிருக்கிறார்கள். எங்கேஜ்மெண்ட் தான் ஆகிருக்கிறது, ஆனால் திருமணம் ஆகவில்லை. அங்கே மரியாள் இருந்த வீட்டிலே தேவன் வந்து அப்படின்னு சொல்கிறார், மரியாளை கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், ஸ்ரீலுக்குள்ளே நீர் ஆசிரிக்கப்பட்டவள் என்று சொன்ன உடனே இவர்களுக்கு அந்த வாழ்த்தில் கேட்டு இந்த வாழ்த்தில் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பார்க்கும்போது தேவன் அவளை நோக்கி மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் சொல்லிவிட்டு நீ கற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள சில தீர்க்க தரிசனம் அவர் சொல்கிறார், வார்த்தையில் சொல்கிறார், குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றான். அப்பொழுது இவர் சிந்திக்கிறார்கள், நமக்கு புருஷனை அறியேன்னு எப்படி அவர் சொல்கிறார்கள் சொன்னாலும் சொன்ன பிறகு அப்படி மனதில் எண்ணம் வந்தது. அப்பொழுது தூதன் சொல்கிறார், உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறார், இந்த வயதான காலத்திலே அவள் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாள், 6 மாதம் அவள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே கர்த்தரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே அவளுக்கு விசுவாசம் வருகிறது. உடனே அவர் என்ன செய்ய சொன்னால் அங்கே தீவிரமாக எலிசபெத்தை பார்க்க யூதா பக்கத்தில் உள்ள இடத்துக்கு இவள் போகிறாள், மரியாள் போகிறார்கள், தீவிரமாய் போகிறார்கள். நாம இருந்தால் இப்படி ஒரு காரியம், இப்படி நமக்கு திருமணம் ஆகவில்லையே, குமாரை எப்படியாக நீ ஒரு குமாரனை பெறுவாயே என்று பெயரிடுவாயாக, அவர் எப்படி இருப்பார் எல்லாம் சொல்லி இப்படிலாம் சொல்கிறார் தூதர் சொல்கிறாரே, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அங்கே எலிசபெத்திட்ட போய் இவர்கள் சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். இப்படி தூதன் சொன்னார், நீங்கள் பிரெக்னெண்ட் இருக்கிறதையும் என்னுடைய சொன்னார், அதனால் நான் தீவிரமாக அங்கே வருகிறேன் என்று அவள் வாழ்த்து சொல்லும்போது அவர்களும் எலிசபெத்து பெருசாவியால் நிரப்பப்பட பார்க்கிறோம். இந்த குழந்தைய வயதுள்ள குழந்தையை துள்ளினதுன்னு பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது மேரி அதை பற்றி எதுவுமே கேட்கவில்லை. எலிசபெத்தர் இப்படி இருக்குது, என்ன இப்படி நடந்தால் எப்படியா நம்முடைய சமுதாயத்தில் என்ன சொல்வார்கள், திருமணம் அதற்கு முன்பதாக ஒரு குமாரனை பெற்றால் என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கிறதே, எதுவுமே எலிசபெத்தன் சொல்லவே இல்லை. அவர்களும் இவர்களை வாழ்த்துகிறார்கள். அதற்கு பிறகு மரியாள் செய்தது துதித்து பாடுகிறாள் என்று பார்க்கிறோம். 46வது வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால் லூக்கால் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் பார்க்கும்போது அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துன்னு சொல்லி கீழே அவர்கள் அந்த துதித்து ஆண்டு பாடல் தான் அங்கே பார்க்கிறோம். மரியாளுடைய பாடலை தான் அங்கே நான் பார்க்கிறோம். சாங் ஆஃப் மேரி. இந்த பார்க்கும்போது உங்கள் இருதயத்திலே சிந்தித்து அது எல்லா காரியத்தையுமே யாரிடமே சொல்லி அவர் சிந்திக்கிறது டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது.
தன் மனதிலே வைத்து சிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குணம், அந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மரியாளிடம் இருந்தது. ரெண்டாவது எங்கே வருகிறேன்னு சொல்லி என்று பார்க்கும்போது லூக்கான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று சொல்லி. இங்கே பார்க்கும்போது மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் அங்கே தேவதூதன் அவர்களுக்கு தரிசனமாகி சொல்கிறார். 10ஆம் வசனத்திலிருந்து தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி பிள்ளையை துணிகள் சுற்றிய முன்னணி கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் எல்லாம் சொன்ன உடனே அதுக்கு பிறகு சேனை பரம சேனைத்திரள் அங்கே பாடல் தோன்றி, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும், பூமியிலே சமாதானம் மனுஷமே பிரியம் உண்டாவதான்னு சொல்லி அங்கே பாடல் அந்த பெரிய ஒரு சேனைத்திரளை பாடுகிறது. அவர் போன பிறகு இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், இந்த மேய்ப்பர்கள் நாம் கேட்ட சங்கதியை பார்ப்போம் என்று அவரும் தீவிரமாக அங்கே போகிறார்கள். போய் குழந்தையை பார்க்க போகிறார்கள். அங்கே பார்த்து 18ஆம் வசனத்தில் மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு யாவரும் அவரை கொடுத்து ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே என்ன நடக்கிறது? இவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அங்கேயும் மரியாள் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால், தன் அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்னும் 3வது எங்கே வருகிறது பார்க்கும்போது லூக்கான் சுவிசேஷம் 2ஆவது அதிகாரத்திலே 51வது வசனம் கடைசி பகுதி, தன் இருதயத்திலே அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த சுத்திகரிப்பு நாள் முடிந்த பிறகு 8ஆம் நாளிலே பெயரெல்லாம் சுட்டுவார்கள். எல்லாம் அவர்கள் ஆலயத்திற்கு குழந்தையை கொண்டு போவதற்காக போகிறார்கள். சாதாரணமாக நல்ல வசதியானவர்கள் என்ன சொன்னாலும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அது ஒரு சர்வாங்க தகுந்த பிள்ளையாக செலுத்துவார்கள் தேவாலயத்திலே. இது குஞ்சை கொண்டு போய் அதை பாவ நிவாரண பள்ளியாக செலுத்துவார்கள். ஆனால் இவர்களுக்கோ அந்த ஒரு ஒரு வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு போகிற அளவுக்கு வசதி கிடையாது. இவர்கள் என்ன கொண்டு போகிறான்னு சொன்னார், ஒரு ஜோடி காட்டுப்புறாவை அல்லது 2 புறா குஞ்சிலாவது இங்கே பள்ளியாக செலுத்தவும், ஒன்றிலே அந்த புறா குஞ்சு இருந்துச்சுனால் ஒன்றை சர்வாங்க தகுந்த பள்ளி, ஒன்றை பாவ நிவாரண பள்ளியாக செலுத்த வேண்டும். அந்த அளவுக்கு தான் வசதி. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு குடும்பம் தான் மரியாளுடைய குடும்பம் கொண்டு செல்கிறார்கள். அங்கே சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு வயதானவர் இங்கே இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். அவர் ரொம்ப தேவ பக்தி நீதி உள்ளவர். அவர் ஆண்டவர் குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியினால் அவருக்கு சொல்லப்பட்டது. அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு அந்த குழந்தையை பற்றி அவரும் சில தீர்க்க தரிசனமாக சில வார்த்தையில் சொல்லுகிறார். இப்போ அந்த குழந்தையை பார்த்த உடனே உன்னுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லிவிட்டு மரியாளை பார்த்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், 35ஆம் வசனம், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருகி போகும் என்று அவர் சொல்கிறார். காலத்திலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை பற்றி அவர் தீர்க்க தரிசனமாக அவர் உரைக்கிறார். உன் ஆத்துமாவையும், மரியாளை பார்த்து தான், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருகி போகும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், 12 வயதான பிறகு இவர்கள் ஒவ்வொரு வருடமும் எருசலேம் பஸ்கா பண்டிகை கொண்டாட போகும்போது இவரையும் அழைத்து கொண்டு போகிறார்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு. அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது இவர்கள் குழந்தை வீடு சேர்ந்த பிறகு தான் இயேசு கிறிஸ்து கூட வரவில்லை என்று சொல்லி அவள் தெரிய வருகிறது. உடனே திரும்பி போகிறார்கள். 3 நாள் கழித்து அங்கே திரும்பி போய் இனத்தாரிடம் நாங்கள் பக்கத்தில் உள்ள எல்லோரிடம் கேட்கும்போது ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் அவள் எங்கே அவரை காண்கிறான்னு சொன்னால், தேவாலயத்திலே அங்கே கூட உள்ள போதகெல்லாம் இருக்கிற இடத்துல அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இவள் கேள்வி கேட்பதுமாக அங்கே இருக்கிறது. அப்பொழுது மரியாள் சொல்கிறார்கள் 48வது வசனத்திலே, அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கிய, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்று தாய் கஷ்டமாக இருக்கும். தன் மகனை விட்டுவிட்டு வந்துட்டோமே, எங்கே இருக்க தெரியவில்லை என்று சொல்லி பார்க்கும்போது அங்கெங்கெல்லாம் தேடி பல இடங்களிலே தேடி கிடைக்காமல் இங்கே உட்கார்ந்து அவர் கேட்க சாதாரணமாக நம்ம கேட்கிற கேள்விதான். கேட்ட உடனே அதற்கு அவர் என்ன சொன்னால், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த வகைகளில் நான் இருக்க வேண்டியது என்று உங்கள் அறியீர்களா என்று சொல்லி அவர் கேட்கிறார். எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தேடி எடுத்து வந்த இடத்திலே இப்படி ஒரு பதிலாக நம்ம மகனிலிருந்து கிடைக்கிறது என்று வேறு நாம இருந்திருந்தால் ரொம்ப கோவப்பட்டிருப்போம். அந்த நேரத்திலேயும் 51வது வசனத்தின் பின்பகுதி, அவருடைய தாயார் இந்த சங்கதிகளெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் என்று சொல்லி இந்த 3 இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாயாகிய மரியாள் எல்லா காரியங்களையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டு இருந்தாள் என்று பார்க்கிறோம். இன்னும் அவளுடைய பட்ட கஷ்டங்கள் அநேகம் என்றால் பல நேரங்களிலே அமைதியாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதை பற்றி கவலை இல்லாமலோ அல்ல அதை கண்டுகிடாமலோ அப்படி அல்ல. ஏன் இந்த காரியங்கள்லாம் என்ன அவனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக, அது ஒரு அசாதாரணமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஒரு கன்னிகை கற்பதி ஆவாள்னு சொன்னால் அது ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. இல்லீகலான ஒரு ப்ரெக்னன்சி. சொசைட்டியில் என்ன சொல்வார்கள்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும்
தன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்தை பற்றி சொன்ன உடனே கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்ன உடனே அவர் விசுவாசிக்கிறார்கள். இது எல்லாவற்றிலும் அவர்களுக்கு விசுவாசம் மனதில் இருந்த ஒரு காரணத்தினால்தான், அது சிந்தித்து கொண்டு இருந்த ஒரு காரணத்தான் அவர்கள் விசுவாசத்தில் அவர் வளர்ந்தாள் என்று பார்க்கிறோம். ஏன்னா மத்திய சுசேஷத்தில் பார்க்கும்போது அவங்க அங்கே சத்திரத்தில் இடம் இல்லாமல் மண்ணொன்றிலே கிடைத்திருப்பார்கள், பார்க்கிற இடமே இல்லை சத்திரத்திலே. அங்கே பார்க்கும் குழந்தை பிறந்த பிறகு ஏரோது ராஜா இவர் சாஸ்திரிகள் பார்க்க போகும்போது ஏரோது ராஜாவிடம் கேட்கும்போது அங்கே பிறக்கிறோன்னே ஏரோது ராஜாவுக்கு பொறாமை வருகிறது. நீங்கள் போய் குழந்தையை பார்த்து விட்டு திரும்பி சொல்ல வேண்டும் சொன்னோன்னே சாஸ்திரிகள் திரும்பி வராதுன்னா இன்னும் கோபமடைந்து 2 வயதுக்கு கீழே உள்ள அத்தனை ஆண் பிள்ளைகளையும் அவன் கொலை செய்கிறான். அப்போ அந்த நேரத்திலே கர்த்தரை தேவதூதன் யோசேப்புக்கு தோன்றி என்ன சொன்னால், குழந்தையை கொல்வதற்காக தேடுகிறான், எகிப்துக்கு போ என்று சொல்லி. எப்படி இருக்கும் சிறு குழந்தை பிறந்த நேரத்திலே இவர் டெலிவரியான ஒரு பெண் எப்படி உடனே போகணும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அங்கே போகிறார்கள். அங்கே போன பிறகு திரும்ப அவன் இறந்து போன உடனே திருப்பி நீங்கள் அங்கே போங்கள், நாசரேத்து போகலான்னு சொல்லியாச்சு சொன்னார். தேவதனால் எச்சரிக்கப்பட்டு அங்கே போகிறார். அவர் உடனே சொல்வதெல்லாம் கேட்கிறார். யோசேப்பு மரியாளையும் அழைத்துக்கொண்டு குழந்தை எடுத்துக்கொண்டு அங்கே போகிறார். ஆனால் அங்கே அவருக்கு ஒரு பயம் என்னன்னு சொன்னால், அவருடைய ஏரோதுடைய மகன் ஆட்சிக்கு வந்திருக்காருன்னு தெரிந்த உடனே அவர் பயம் வந்துவிட்டது. திரும்பவும் அவர் நாசிரியத்தில் போய் அங்கே குழந்தை வைத்து கொண்டு இருக்கிறார், அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அலைச்சல், டெலிவரி பெயினோடி அந்த எங்கே இடம் கிடையாத சத்தத்தில் ஒரு இடத்திலும் இடம் கிடைக்காதபடி பிள்ளை பெற்று முன்னணியிலே கிடைத்திருந்தால் நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட வேதனைகள் ஏற்று போகவும் அங்கிருந்து நாசரேத்து போக இப்படியாக காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி, அதனால் ஒருவேளை அவர் சிந்தித்து கொண்டே இருந்தால் ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி சிந்தித்து கொண்டு இருந்திருக்கலாம். இன்னும் மேய்ப்பர்களை பார்க்கும்போது இவரை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன தீர்க்கதரிசன வசனங்கள், இந்த தேவதூதன் சொன்ன காரியம், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்று சொல்லி அவரை பற்றி சொல்லப்பட்டு மரியாளிடம் தூதன் சொல்கிறார். நடந்த காரியனுடைய அறிவு, இவர் பிறந்ததை பார்க்க போனவர்கள் யார்? மேய்ப்பர்கள் சமுதாயத்திலே ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்கள். ஒரு குழந்தை இவ்வளோ பெரிய ஒரு ராஜாவை பிறக்க வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு நடந்ததோ காரியம், எங்கே நான் டெலிவரி ஆனேன், யார் பார்க்க வந்திருக்கிறார்கள், எந்த ஒரு கிஃப்ட்டுமோ எதுவுமே இல்லாதபடி அவள் சந்தோஷமாக, அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை கூட, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. இதையெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு மனதுக்குள்ளே நான் இது என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று சொல்லி ஒரு குழப்பமாக இருந்திருக்கலாம். இதை யாரிடம் போய் சொல்ல முடியாது. தன்னுடைய கணவனாய் யோசிப்படும் கூட அவள் எதுவுமே சொன்னது போல போடப்படவில்லை. தன் இருதயத்திலேயே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார்கள். பிறகு பார்க்கும்போது 12 வயதிலே தன்னுடைய மகன் கொடுத்த அந்த ஒரு பதிலும் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பதில். நாம இருந்தால் நம்முடைய பிள்ளைகள், அந்த டீனேஜ் பிள்ளைகள்லாம் நம்முடைய இப்படி ஏற்று பேசினாலும் என்ன செய்வோம்? நாம் திட்டுவோம், தகப்பனார் அடிப்பார், இப்படிலாம் காரியங்கள் நடக்கும். ஆனால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். மரியாளும் தன்னுடைய இருதயத்திலே வைத்து எல்லாத்தையும் சிந்தித்து கொண்டிருக்க என்று பார்த்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். இது பெண்களாக நமக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு குணம். ஒரு சின்ன ஒரு நியூஸ் நமக்கு தெரிந்து விட்டால் அதை மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லாமல் நமக்கு தூக்கம் வராது. அது சிறிதாக இருந்தால் கூட அதை ஆட் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்து நம்மை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ அதிகமாக பிறரிடம் சொன்னாலும் நமக்கு தூக்கம் வரும். நமக்கே சில கஷ்டங்கள், கணவன் மாதிரி ஏதாவது பிரச்சனை கொடுத்தால் அல்லது சொந்தக்காரில் ஏதாவது கஷ்டம் கொடுத்தா உடனே போய் நம்ம எல்லாரிடம் சொல்லி அதற்கு அவர்கள் பல காரியம் நமக்கு ஆறுதலாக பேசும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே மரியாதை பார்க்கும்போது எந்த விதமான யாரிடம் இப்போ எதையுமே டிஸ்கஸ் பண்ணாத இப்படி சிந்தித்து கொண்டு இருந்தாலும் பார்க்கிறோம். பின்னாடி பார்க்கும்போது கடைசி வரையில் மரியாள் கூடவே இயேசு கிறிஸ்து கூடவே கடைசி வரை இருப்பை பார்க்கிறோம். அங்கே சிலுவையிலே அறையும் போது அங்கே தூரத்தில் நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருக்க, எப்படி கையிலே கொஞ்சம் விளையாடின ஒரு குழந்தையை சிலுவையிலே அறையப்படும் போது எப்படி அதை பார்த்து கொண்டு இருக்க முடியும்? ஆனாலும் கண்ணீர் வந்திருக்குமே தவிர அந்த நேரத்தில் சிந்து கொண்டே இருந்திருப்பார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அவர் சிமியோன் சொன்னது, உன் இருதயத்தில் பட்டியம் உருவி போகும் என்று சொன்ன அந்த காரியத்தை நினைத்து பார்த்திருப்பதையெல்லாம் வைத்தான் சிந்து கொண்டு இருந்தது மரியாள். நம்முடைய வாழ்க்கை அது பிறகு கூட உயிர்த்தெழுந்த பிறகு கூட அவர்கள் அந்த குரூப்பிலே இவர்களும் அந்த பெண்கள் ஆண்கள்லாம் இருந்த டிசேபிள்ஸ் கூட இவர்களும் இருந்தால் என்று பார்க்கிறோம். அப்படி இறுதி வரையிலும் தன்னை மகனை விட்டு பிரியாதபடி இருந்தால். இன்னும் அவர் ஏற்று பேசின பிறகு கூட அமைதியாக காரணம் அவர் கல்யாண வீட்டிலே பார்க்கிறோம். அங்கே திராட்சரசம் குறைந்த உடனே திராட்சரசம் இல்லை என்று அவரிடம் மரியாள் சொன்ன உடனே, ஸ்திரியை உனக்கும் எனக்கும் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்லி அவர் சொல்வதை கேட்கும்போது, நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் யாராவது பேசினால் எப்படி இருப்போம்? ஆனால் அங்கேயும் ஒரு பொறுமையாக இருந்தால் பிறகு அவர் என்ன சொல்லுவாரோ அதை கேளுங்கள் என்று தான் அந்த வேலையாட்டிலும் அவர்
மரியாள் சொன்னது என்று பார்க்கும்போது நாம் சிந்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருவது என்று சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அவர்கள் அவ்வளோ ஒரு நமக்கு கோபத்தை உண்டாக்கூடிய காரியங்களை செய்தால் கூட அதை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தனை செய்து அவசரப்படாமல் மரியாதை போல சிந்தித்தோம் என்று சொன்னால் அதுக்குள்ள சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும். அப்படித்தான் ஆப்பிரிக்கா ஒரு 30 வருடமாக ஆப்பிரிக்காவிலே வேலை பார்த்து கொண்டிருந்த ஜெயின் என்று சொல்லக்கூடிய ஜெயின் குட்டால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவர்கள் அங்கே உங்களை பெரிய அந்த சிம்பன்சிஸ்க்கெல்லாம் அடக்கக்கூடிய அந்த ஒரு அத்தாரிட்டியில் ஒரு பெரிய ஒரு வேர்ல்டுலேயே எவ்வளோ ஃபேமஸான ஒரு இடத்துல இவள் ஒரு அத்தாரிட்டியாக இருந்தார்கள். அப்போ அவர்கள் என்ன சொல்ல தன்னுடைய தாயை பற்றி என்ன சொல்லணும்னு சொன்னால், அவளை அங்கே அனுப்பும் போது கூட தன் தாயிடம் எதற்காக நீங்கள் ஜெயின் எங்கே அனுப்புகிறீர்கள் ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கு, வேறு எங்கேயாவது அவளுக்கு வேறு எங்கேயா அனுப்பலாமேன்னு சொல்லும்போது அவள் தாயை தைரியமாக என் மகள் போவாளேன்னு அனுப்பி வைத்தார்களாம். அவர் சொல்லும்போது என்ன சொன்னால் 2 வயதாக இருக்கும்போது இந்த ஜெயின் ஒரு நாள் நல்ல கொத்தாக எர்த்துவம் அந்த மண்புழுக்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து வீட்டில் பெட்டில் கொண்டு போட்டிருக்கிறார்கள். போட்ட உடனே தாயார் பார்த்து விட்டு, நாமாக இருந்தோம் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா, நீ நார்மலாக உனக்கு பைத்தியம் பிடித்ததெல்லாம் ரொம்ப நம்ம எப்படி சத்தம் போடுவோம் பெட்லேயே கொண்டு அப்படியே ஒரு கொத்தாக அப்படியே அந்த மண்புழுவை எடுத்துக்கொண்டு போட்ட உடனே அம்மா பார்த்து விட்டு, மகளே ஜெயின், நீ அது இருக்க வேண்டிய இடம் எர்த்து பூமியில் தான் இருந்தால்தான் அதுகளுக்கு இடம் அதுதான். நீ இப்பொழுது பெட்லேயே போட்டு பார்த்தா காலையில் பார்க்கும்போது எல்லா மண்புழுக்களுமே இறந்திருக்கும். அதனால் அதற்குள்ள இடத்துல கொண்டு போட்டு விட்டால் நல்லதுன்னு சொன்னோன்னே இவளுக்கு பயம் வந்து விட்டது. ஐயோ எல்லா மண்புழும் இறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே உடனே எடுத்து தோட்டத்திலே கொண்டு போட்டிருக்கிறாள். பார்க்கும்போது இப்படி தான் சில காரியங்களை நாம் டைரெக்டாக பிள்ளைகளை அட்டாக் பண்ணாமல் அதை எப்படியாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகத்தக்கதாக நாம் பேசணும் என்று சொன்னால் அதுதான் மரியாளுடைய ஒரு குணம். எனவே தாய்மார்களாக நாம் அவள் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாள் நினைக்கிறோம் கத்தோலிக்கிற மரியாதை தான் ரொம்ப கும்பிடுறான்னு சொல்லி, அவள் இல்லைன்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு கிடையாது. அவள் அந்த அளவுக்கு அது மட்டுமல்ல, எவ்வளோ ஒரு ஆண்டவரால் தேவதூதனால் அவர் எல்லா காரியங்களும் அவரை பற்றி சொன்ன பிறகு கூட எவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் எல்லாம் செய்தவர் தான். அவருடைய தாய் என்று சொல்லி எந்த இடத்துலையுமே அவர் பெருமையாக நடந்து கொண்டது கிடையாது. ஒரு தாழ்மை தன்னை பற்றி ரொம்ப ஒரு தாழ்மை தான். இதோ அடிமை என்று சொல்லி கர்த்தருக்கு அடிமை என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் அடிமையாக தான் அவள் இருந்தால். பகன் எதிர்த்து பேசும்போது கூட அந்த இடத்துலையும் அவர் அமைதியாக இருக்கிறாள்னு பார்க்கிறோம். எனவே நமக்கு மரியாதையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடங்கள் வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அங்கே ஒரு சலசலப்பு எல்லா நேரத்திலும் பார்த்தால் அங்கே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நேரத்திலே பயங்கரமான தூதர்கள் பாடுகிறார்கள். இவர்கள் இங்கே ஓடுகிறார்கள். மேய்ப்பர்கள் எல்லா சூழ்நிலையும் கூட அமைதியாக அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அமைதியை பிள்ளை பற்றி நம்ம அநேகமான காரியங்களை என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு எல்லாமே அவளுக்கு எதிர்மறையாக தான் எல்லா காரியங்களும் நடந்தது. இறுதி வரையிலும் தன் மகனோடு கூட இறுதி வரையிலும் போய் அது பார்த்தாலும் சொன்னால் அந்த ஒரு பர்சிஸ்டன்ஸ், அது மட்டுமல்ல ஒரு எதையுமே அமைதியாக இருந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மனநிலைமையுடையவர்கள் தான் மரியாதை பார்க்கிறோம். பல வேளைகளில் நமக்கு கூட ஏன் ரொம்ப டிலே ஆகிறது, ஒவ்வொரு காரியங்களும் ஏன் டிலே ஆகிறது, அல்லது எங்கே போனாலுமே நமக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்துலையும் திறந்த கதவுகள் இல்லையே, அதில் யாராவது ஏமாற்றி விட்டார்கள், இப்படிலாம் பல சூழ்நிலையில் வரும்போது நாம் மனிதரிடம் போய் ஒத்தாசை கேட்காதபடி அவருடைய பாதத்திலிருந்து நாம் கேட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை இறுதி வரையிலும் அவர் கூடவே இருந்தது போல நாம் இடையிலே அவர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து பார்த்து கஷ்டங்கள் வரும்போது அவரை மறுதளிக்காதபடி ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவை நாம் கூட்டிக் கொண்டோம்னு சொன்னால் எந்த சூழ்நிலையில் நம்மால் சமாளிக்க முடியும். ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம். நான் உங்கள் மத்தியில் சாட்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே அநேகமான காரியங்கள், அதனால் எப்பொழுதுமே தெரியும் அடுத்து என்னதோ வரத்தான் போகிறது, வந்தாலும் ஆண்டு நம்ம கூடவே இருக்கிறார், அவன் நம் கூடவே இருந்து நமக்கு ஜெயத்தை தருவார் என்ற ஒரு எண்ணத்திலே தான் வாழ்க்கை நடத்தி கொண்டு உங்கள் மத்தியிலே சாட்சியான இருக்கிறது. அந்த ஊழியத்தை கூட 22 ஆண்டுகளாக இந்த ஒரு ஜேடிகே டிவியிலே நான் கொடுத்து கொண்டிருக்கேன், பாடலும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்றால் அவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எவ்வளோ எனக்கு செய்திருக்கிறார், அவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் என்னை போல பல வேளைகளில் என்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கிறேன். இதே போல் கஷ்டங்களையும் பாடல்கள் கடந்து சொல்லியிருந்தவர்களுக்கு ஆண்டவர் அவர்களையும் நடத்தினவர் நம்மளையும் நடத்துவார் அல்லவா என்று சொல்லி ஒரு விசுவாசம் வரும் என்பதற்காக தான் நான் இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன். சில வேளையில் ரேட் டெலிகாஸ்ட் ஆகிவிடுறது, சில டெலிவரிஸ் எல்லாம் அந்த நேரத்தில் வரும்போது சில நேரங்களில் வந்திருக்கிற எல்லா அநேகமான சிரமத்தை ஒரே நேரம் கொடுப்பதற்குடைய சூழ்நிலையும் எனக்கு கிடையாது. ஆனாலும் எப்படி அதை ஒரு கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமாக செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலேயும்
எப்படி மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து எல்லாவற்றையும் வைத்து எல்லா சூழ்நிலையிலும் வெளியிலே மக்களிடம் போய் சொல்லாதபடி தன் கணவனிடமோ அல்லது உறவினரிடமோ யாரிடமே சொல்லாதபடி எல்லாவற்றையும் சிந்தித்து கொண்டு இருந்த ஒரு காரணத்தான் இன்றைக்கு மரியாளுக்கு இந்த ஒரு பெயர் நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய விசேஷமான ஒரு மகனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கிருபை கிடைத்தேன்னு சொன்னால் அவர்களுக்குடைய அந்த குணம்தான். எனவே இதை கேட்டுக்கொண்டு கருமையான பிள்ளைகளே, அதிகமாக பேசுகிறதை குறைத்து விட்டு பிரச்சனைகள் பாடினது ஆட்களை தேடி போகாதபடி நாம் இதயத்திலே வைத்து சிந்தித்து ஆண்டவரோடு நாம் சொன்னோம் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு சாதமாக தருவார் என்பதில் எந்தமான சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே செய்தி ஆசிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே மரியாளை பற்றி நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணங்கள் அப்பா, பெண்களிடம் இருக்க வேண்டிய குணம் ஆனால் யாரிடம் இல்லாத ஒரு குணம் ஆண்டவரே நாங்கள் வேதாந்தத்திலே பார்க்கிறோம். அதை பார்த்து அதன்படி அந்த குணத்தை போல நாங்களும் மாற்றிக்கொள்ள அந்த கிருபை செய்யும். ஒரு சின்ன ஒரு காரியம் என்று சொன்னால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிள்ளைகள் ஏதாவது ஏற்று பேசிவிட்டால் அல்லது தவறான வழியில் போய்விட்டால் அதை பெரிதுபடுத்தி அவர்கள் இன்னும் கூட அவர்களுக்கு வெறுப்பு உண்டாத்தக்கதான் நாங்கள் நடந்து கொள்கிறோம். அதனால் ஆண்டவரே 12 வயதிலே காணாமல் போன போது அங்கே உங்களெல்லாம் நானும் அப்பாவும் எப்படி உன்னை தேடி நாங்கள் கவலைப்பட்டோமே என்று சொல்லும்போது, நான் தாவுக்கு அடுத்ததை இல்லை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அந்த ஒரு பதிலை கேட்டுக்கும்போது எப்படி இருக்கும். அந்த நேரத்திலேயும் தன்னுடைய இருதயத்திலே சிந்தித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்களுக்கும் அப்படிப்பட்ட குணங்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அன்றுவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளே உமது பாதையிலே வழிநடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க கிருபை செய்யட்டுமா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.